Yo. Hello guys, welcome and welcome back to our channel Tamil Trekker. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா சைனாவில் பெய்ஜிங்கில் இருக்கோம். பெய்ஜிங்கில் நேற்று நைட் ஆக்சுவலாக வந்தோம். நேற்று நைட் வந்து இந்த ஏரியாவை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக மக்கள் என்னை கேட்டுட்ருக்கிற சைனாவில் முக்கியமான இடமான சைனாவுடைய பெருஞ்சுவருக்கு இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம். மணி கரெக்டாக பார்த்திங்கன்னா 7 ஆகுது காலையில். நமக்கு 8:50க்கு ட்ரெயின் பெய்ஜிங் நார்த் ஸ்டேஷன்லேருந்து. இப்போ நம்ம மெட்ரோ எடுத்துகிட்டு பெய்ஜிங்குடைய நார்த் ஸ்டேஷனுக்கு வந்து போக போகிறோம். காலையில் நல்லா பலபலன்னு இருக்குன்னு பார்த்தா நேற்று அடித்த புழுதி பார்த்திங்கன்னா இன்னமும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபுல்லாக சீன பெருஞ்சுவர் பார்க்கும்பொழுது எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. இந்த சீன பெருஞ்சுவர் பார்த்திங்கன்னா மொத்தமாக 21,196 கிலோமீட்டர். அதாவது சீனாவில் முக்கால்வாசியான இடங்களை வந்து கவர் பண்ணுது. நம்ம சீன பெருஞ்சுவர் அப்படின்னா நீங்கள் வந்து பெய்ஜிங்கில் ஒரு இடத்துல மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்றது கிடையாது. நிறைய இடங்களில் நீங்கள் வந்து சீன பெருஞ்சுவரை பார்க்க முடியும். இப்போ நம்ம போகிற அந்த இடம் தான் வந்து பார்டலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். இங்கேருந்து 65 கிலோமீட்டர் வருது இந்த பெய்ஜிங் மெயின் சிட்டிலேருந்து. நம்ம இங்கேருந்து ட்ரெயின் எடுத்து அந்த பார்டலிங்க்கு வந்து ட்ரெயின் டேரெக்டாகவே இருக்குது பெய்ஜிங்லேருந்து. காலையில் அந்த ட்ரெயின் எடுத்து நீங்கள் போகலாம். பட் ஆனால் நான் புக் பண்ணது வந்து லேட்டாக புக் பண்ணனால அந்த ட்ரெயின் எனக்கு கிடைக்கல. 2 ட்ரெயினாக மாறி போகிறேன். நீங்கள் வந்து trip.comல வந்து பார்டலிங் கிரேட் வால் அடிச்சிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடுது. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் காலையில் உள்ள ட்ரெயினை வந்து புக் பண்ணிவிட்டு வந்துடலாம். காலைல 7 மணிக்கு திறக்கிறாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு வந்து அந்த இடம் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் அது தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க எப்படி எத்தனை மணிக்கு போகணும்னு சொல்லிவிட்டு. நான் இப்போ காலையிலே போயிட்டு பார்த்துட்டு மதியானம் போல் ரிட்டன் ஆயிடுவேன். ஏன்னா 22,000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. அதில் இப்போ நம்ம மக்கள் போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா 8,000 கிலோமீட்டர். 8,000 கிலோமீட்டர் மட்டும்தான் உடையாமல் சேதம் வாங்காமல் பராமரிப்பு பண்ணியிருக்கு. அந்த 8,000 கிலோமீட்டர் நம்ம நடந்து போக முடியாது. 2 கிலோமீட்டர் நடக்க முடியுமான்னு தெரில எனக்கு. ஏன்னா மேலே ஏறி போனோம். பார்க்கலாம் எப்படி போதும்னு சொல்லிட்டு. மணி 7 தான் ஆகுது. மக்கள் பரபரப்பாக காலையில் வந்து இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. 7 மணிக்கு கூட்டம் வந்து பாருங்கள். டிராஃபிக் ஃபுல்லாக எல்லாமே வந்து பேட்ரி பைக் தான். பைக் வெறும் 25,000 ரூபா தாங்க வந்துடலாம் போது காசுக்கு. ஸ்கூட்டர்லாம் ஆனால் மோட்டர் சைக்கிள் மாதிரி வாங்கணுன்னா மோட்டர் பைக் மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எலக்ட்ரிக்கில் 45,000 ரூபா 50,000 ரூபா கிட்ட தான் வருது. நம்ம ஊர்லேயும் விலை கம்மியாக விற்றாங்கன்னா மக்கள் நிறைய பேர் வந்து பயனடைவாங்கள்ல. அதை வந்து ஏன் யோசிக்க மாட்டுறாங்க. ஸோ இப்போது நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் வந்துவிட்டோம். பி எக்ஸிட் நார்த் ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் தான் நம்ம ஹாஸ்டல் இருக்குது. நான் வந்து ஸ்ட்ரைட்டாக நார்த் ஸ்டேஷன் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பெய்ஜிங் பே ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இதுதான் வந்து நம்ம போகக்கூடிய ட்ரெயினோட இடம். பெய்ஜிங் நார்த் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2 மெட்ரோ ஏறி வந்தோம். இங்கேருந்து நம்ம வந்து 2 ட்ரெயின் வந்து மாறி போகணும். ஒரு ட்ரெயின் பார்த்திங்கன்னா குங்ஸே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு போனோம். குங்ஸே வந்து பார்டலிங் கிரேட் வால்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே வந்து அங்கேருந்து இருக்குது. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 15 நிமிஷம். குங்ஸேலேருந்து பார்டலிங் போகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகுது. இந்த சீனாவோட ட்ரிப் முடிச்சுட்டு கடைசியில் நான் போடுறேன் எந்தெந்த ஆப் வந்து பயன்படுத்துகிறோம், எப்படி ட்ராவல் பண்ணலாம் சைனாவில் மெட்ரோவில், இல்லை ட்ரெயின் புக் பண்ணி எப்படி போகுது அப்படின்றத உங்களுக்கு தனி வீடியோ சொல்கிறேன். இப்போ நம்ம ட்ரெயின் ஸ்டேஷன் வந்துட்டோம். நேற்று நம்ம வந்து ஈஸ்ட் ஸ்டேஷனு, இது வந்து நார்த்து. இன்னும் காலை உணவு முடிக்கல. உள்ள ஸ்டேஷனுக்குள்ளே போய் தான் முடிக்க போகிறோம். இங்கே அதிகமான பாதுகாப்பு இருக்குங்க. ஒவ்வொரு ஸ்டேஷனில் மெட்ரோ ட்ரெயின்குள்ளலாம் எல்லா இடத்துலையுமே போலீஸ் இருந்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளோட ட்ரெயின் நம்பர் வந்து D6723. 8:50க்கு 5வது பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கு. இது 4வது. 5வது எங்கடா இருக்குது? 5வது கீழே போகுது. ஓகே, நம்ம கீழே போகலாம். உள்ள கடைகள் இல்லை. மேபி கீழே இருக்குன்னு நீங்கள் சாப்பிட்றது கடை. இன்னும் 4 நாள் தாங்க இருக்கும். அது இல்லாமல் வந்து சைனாவில் நார்த் கொரியா பார்டர் இப்படி தான் போக முடியும். வட கொரியா நம்ம போனோம்னா இப்படி தான் போகணும். அந்த வட கொரியா பார்டராச்சு போய் எட்டி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். இங்கேருந்து ஒரு 800 கிலோமீட்டர் வருது. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஓகேனா நான் போய் பார்த்துட்டு வரேன். இங்கேருந்து அந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. சொல்லுங்கள், என்ன சொல்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். போகலாமா வேணாமான்ட்டு. அது ஒரு ரத்த பூமின்னு வேறு சொல்கிறானுங்களா. இப்போ நம்ம போகிறது வந்து குங்ஸி
கொங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாவுக்கு. டிக்கெட் வந்து 1 நம்பர் கோச்சு 4 நம்பர் சீட்டு. 8 கடைசியில் போகணுமா? வெறும் 12 நிமிஷம் போகிறதுக்காக ட்ரெயினில் போகிறோம். இதான் ஃபஸ்ட் கிளாஸு. சீட்டு பாருங்கள், நம்ம ஊரில் உள்ள மாதிரி இருக்குது பாருங்கள், வந்தே பாரத் மாதிரி. சீட்டு கால் வைக்கிறது எல்லாமே அதே மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வீடியோவில் பார்த்தேன் எப்படி இருக்குது ட்ரெயின் சொல்லிட்டு, ஆனால் நீட்டாக இருந்துச்சு. அது அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் கொண்டு வந்துடலாம். ஸ்பீடு வந்து இப்போது 150 போய்ட்டுருக்கு நினைக்கிறேன். ஆனால் இந்த ட்ரெயின் நல்லா ஸ்பீடாக போகும். நம்ம ஊரில் கொஞ்சம் கம்மி ஸ்லோவாக போகுது, ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போக பிச்சுட்டு போயிடும். ஒரு ஸ்டேஷனுக்கு வந்துட்டோங்க. இப்போ அடுத்தது இன்னொரு ட்ரெயின் எடுத்து போனோம். இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனே இருக்குது. 3 ட்ரெயின் மாறி வரணும் மெட்ரோ. நான் இப்போ 2 ட்ரெயின் மாதிரி தான் அங்கே போனேன் நார்த்துக்கு. நீங்கள் 3 ட்ரெயின் மாறி வந்திருந்தீங்கன்னா மெட்ரோலேயே நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு இந்த ஸ்டேஷன்லேருந்து சீன பெருஞ்சுவதுக்கு போகிற ட்ரெயினில் ஏறி போயிடலாம். இப்போ நான் போகும்போது வேணால் மெட்ரோவில் ஏறி போக வேண்டியதாக ஈஸியாக இருக்கும் எனக்கு. மெட்ரோனா இன்னும் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். தூக்கம் வருகிறது. நேற்று நைட்டு ஒரு 12 மணிக்கு தூங்கினேன். வீடியோ எடிட் பண்ணல, இன்னைக்கு வீடியோ போட முடியாது. இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். 4:45 எழுந்திரிச்சேன். தூக்கம் வந்துச்சு. 4:45 எழுந்திரிச்சிட்டேன். எப்பொழுதும் டெய்லி இப்போ 5 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கேன் காலையில். டைம் அப்படி செட் ஆகிடுச்சு. அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சிட்டேன். நைட்டு போயிட்டு ஈவினிங் இதை பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் செட்டிக்குள்ளே சுற்றிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டு நாளைக்கு அந்த நார்த் கொரியா பார்டர் போகிறதா என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து பிளான் பண்ணணும். மற்ற ஊர்லலாம் பார்த்தோம்னா போர்டில் வந்து சீன மொழியில் தான் போட்டிருக்கோம், அதாவது மேண்டரினில் தான் போட்டிருக்கோம். ஆனால் இந்த ஊரில் வந்து இங்கிலீஷ்லேயும் வருது, அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நம்ம ட்ரெயின் நம்பர் வந்து D1091. 10:15 இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. இதெல்லாம் பேக்கடு ஐட்டமாக இருக்குது. கோழி கால்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அப்படியே சாப்பிட்டா என்ன வருது. நான் இந்த கேக் ஒன்று எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் கடலைலாம் இருக்குது பாருங்கள். கடலை, மசாலா கடலை இனிப்பாக இருக்கும். அது சோளம், இந்த கடலை இருக்குது, நிறைய கடலை இருக்குது. இன்றைக்கி காலை சாப்பாடு தான் பன்னு தான். 2 பன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 பண்ணி மாற்றி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பும். 19 ரூபா அது 2 சேர்த்து 19 யுவான். இங்கே வந்து யுவானு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து ஆரம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. எது சொன்னாங்களோ எல்லாம் ஒன்று தான். நான் சாப்பிட்றது கடலை நினச்சிட்டு இருந்தால் மேலே பார்த்தீங்கன்னா KFC இருக்குங்க. கொடுமை. இப்போ தான் பார்க்குறேன். இங்கேருந்து பார்த்தாலும் தெரியல, அங்கேருந்து வரும்போது தெரியல, இங்கேருந்து பார்த்தாலும் தெரியுது. ஆக்சுவலாக KFC இருக்கேன்னு சொல்லி பார்க்க வந்தேன். KFC சிக்கன் மெனுவாக இல்லைங்க, கஞ்சி சாதம் அந்த மாதிரி தான் இருக்குங்க. பாருங்கள், கஞ்சி சாதம், முட்டை, ப்ரெட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. வேறளவும் இல்லை இந்த KFCயில் இப்போ தான் முதல் முறையாக வந்து இந்த மாதிரி உணவுலாம் பார்க்குறேன். ஃப்ரைட் சிக்கனே இல்லை KFCயில். முக்கியமான KFCக்கு வரதுக்கான காரணமே தானே, ஃப்ரைட் சிக்கனே இல்லை. அட்லீஸ்ட் சப்வே இருக்குது, சப்வேல வச்சுருக்கேன் நான் பார்ப்பேன். ஏதாவது சப்வேயில் வந்து ரோலு, சாண்ட்விச் இருக்குது பாருங்கள். ஆனால் அங்கே தான் இல்லை, வித்தியாசமான KFCயாக இருக்குது இந்த ஊரில். ஆனால் KFC மற்ற KFCயில் இருந்துச்சு, ஆனால் ஏன் இந்த ஊரில் இல்லைன்னு தெரில. பயங்கரமான காற்று, மண்ணாக புழுதியாக பறந்துட்டுருக்கு வெளியில். இந்த ட்ரெயினோட சீட்டை பாருங்கள், உட்காந்து டேபிள் மாதிரி குரூப்பாக உட்காந்து போவோம்ல, நம்ம சகாப்தியிலலாம் இருக்கும், ஸோ அது மாதிரி இருக்குது. What's your name? Charles Lin. Yeah. சரி, வணக்கம். Welcome. இது ஆக்சுவலாக சென்னை வந்திருக்காரு. சென்னை கோயம்புத்தூரில் இருந்திருக்காரு. You been கோயம்புத்தூர், right? சென்னை. Yes, Chennai Pavel. ஸோ இப்போ தான் முதல் முறையாக இங்கிலீஷ் பேசுகிறதால மீட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஊருக்கு ஐடி டெக்னாலஜி ஏதோ வேலை பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் வந்திருக்காரு. நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சு, நல்லா கூட்டமாக இருக்குது நம்ம ட்ரெயின் இப்போதைக்கு. சந்தீப்பா? சாஞ்சி தமிழ்நாடு. கோயம்புத்தூரா? தமிழ்கார யாரும் கால் பண்ணுறது. வந்துட்டுங்க ஃபைனலாக வேறு லெவல்.
இப்போ நம்ம சீன பெருஞ்சுவரை பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம வந்து டெரகோட்டா ஆர்மி வந்து போயிருந்தோம், டெரகோட்டா ராணுவத்தை பார்க்க போயிருந்தோம்ல. அந்த கிங் ராஜா வந்து கட்டினார்ல, அதே ராஜா தான் இந்த பெருஞ்சுவரும் கட்டியிருக்காரு. பட் ஐ மீன் கட்டியிருக்காரு. அது எப்படி என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே போகலாம் நம்ம சீன பெருஞ்சுவர். ஓகே, மக்கள் இதில் வந்து முக்கால்வாசி பேர் பாருங்கள், எல்லாம் இங்கே தான் போகிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் எஸ்கலேட்டர் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க பாருங்கள். அப்பா செம்ம ஆயிட்டுங்க, நல்லா பெருசாக இருக்குது. செம்ம கூட்டங்க, அப்பா செம்ம பெருசு. ஆக்சுவலாக அது பாட்டு போயிட்டுருக்கு. ஸோ வெளியில் வந்தோடனே கேபிள் காரில் போய் டிக்கெட் இருக்குது. ஸோ இப்போ வந்து டிக்கெட் எடுத்தாச்சு கேபிள் காருக்கு. அப்போ இன்னும் ஏதோ 40ன்னு சொன்னாங்க. மொத்தம் 140 யுவான் பே பண்ணியிருக்கேன். என்ட்ரன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. காற்று பிச்சு எடுக்குதுங்க, 8 டிகிரி இதுக்கு போங்க. நல்லா காற்று குளிருது. ஷோயோ நம்ம நேரத்தில் காற்றுக்கணுமா, வீடியோவில் வாய்ஸும் ஒழுங்காக வராது. இங்கே பாருங்க கேபிள் கார் எப்படி இருக்குது, பஸ்ஸு மாதிரி இருக்குது. ஓ கண்ட்ரோலு. இந்த ஊரில் கேபிள் பாருங்க, கேபிள் காரை பாருங்க, பஸ்ஸு மாதிரி இருக்குது. பெரிய பஸ்ஸு தொங்க விட்டு அப்படியே மேலே போகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக தொங்க ட்ராக் மாதிரி போட்டிருக்காங்க, அப்படியே போயிட்டு தள்ளுறாங்கயா, எதுவாக போங்களா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சீன பெருஞ்சுவர் வந்துட்டாங்க. சீன பெருஞ்சுவர் பார்த்தீங்கன்னா வந்து உலக அதிசயத்தில் ஒன்று. ஆனால் இந்த சீன பெருஞ்சுவர் பார்த்தீங்கன்னா சுவர் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து கட்டலை. இது எதுக்காக கட்டியிருக்காங்க, யார் கட்டினா, எந்த வருஷம் கட்டினாங்க, இதோட வரலாறு என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீன பெருஞ்சுவரை பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அதனால தான் மெயினாக நம்ம வந்திருக்கோம் இங்கே. இப்போ திரும்ப கீழே போகும்போது 40 யுவான் கட்டினா போதுமா, நீ கட்டிக்கிட்டு போயிடலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக குளிருங்க. இப்போது இங்கே ஃபுல்லாக பனி பெய்ய ஆரம்பிச்சிருமா அந்த இடத்துல. குளிர் காலங்களில் ஃபுல்லாக ஐஸாக ஸ்னோவாக இருக்கும் அப்படின்றாங்க. இன்றைக்கி நம்ம உலக அதிசயமான சைனாவில் இருக்கிற பெருஞ்சுவரில் இருக்கவங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பெருஞ்சுவர் பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து கோபி டெசர்ட், மங்கோலியாவில் கோபி டெசர்ட் இருக்குல்ல, அது வரையும் நீளமாக கொண்ட பெருஞ்சுவருங்க. நான் வந்து இங்கே வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். பட் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெருஞ்சுவர் பார்த்தீங்கன்னா கடலில் ஆரம்பித்து பாலைவனம், மலைப்பகுதி, அது மாதிரி போக்கிக்கிட்டே இருக்குது மொத்தமாகவே. மொத்தம் லெங்க்த்து பார்த்தீங்கன்னா வந்து 21,196 கிலோமீட்டராங்க இந்த கிரேட் வால் பெருஞ்சுவர். ஆனால் இப்போ பயன்பாட்டில் இருக்கிறது 8,850 கிலோமீட்டர் தான். ஆமாங்க, முன்னாடி அவங்க கட்டினப்போ வந்து பெருஞ்சுவராக கட்டலை. முன்னாடி கட்டினது வெறும் தூண்களாக கட்டியிருக்காங்க, வாட்ச் டவர்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தூணாக தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மாறி வந்தவங்க தான் பெருஞ்சுவராக கட்டியிருக்காங்க. சின்ன சின்னதாக டவராக வந்து அங்கேருந்து கண்காணிக்கிறதுக்காக, அதாவது இந்த சாம்ராஜ்யத்தை வந்து காக்கிறதுக்காக டவராக கட்டி திருடர்களை வந்து அடிக்கிறதுக்கு, இல்லை கொள்ளையடிக்கிறவங்களை அடிக்கிறதுக்கு, தாக்குதல் பண்ணுறதுக்காக வந்து கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த்தன் சைனாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மங்கோலியா வர வந்து இந்த பெருஞ்சுவர் வந்து பயணம் பண்ணுது. அது எதனால் அப்படின்ட்டு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, மங்கோலிய நாடோடிகள் இருக்காங்கள்ல, அந்த நாடோடிகளில் சில பேர் வந்து காட்டுவாசித்தனமாக வந்து அடிக்கிறது, புடுங்குறது, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நாடோடித்தனம் பண்ணனால இது மாதிரி டவர் கட்டி பாதுகாப்புக்காக பண்ணியிருக்காங்க. மொத்தம் 20,000 டவர் வரையும் அந்த காலத்தில் கட்டியிருக்கதா சொல்கிறாங்க. வெவ்வேறு ராஜ்யம் வந்து இந்த சைனாவில் வரும்போது ஒவ்வொரு மன்னர்களும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டு பெருஞ்சுவர் ஆக்குறது, பழைய டவர்லேருந்து அப்படியே பெருஞ்சுவர் ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டே போயிருக்காங்க. அப்படி தான் வந்து இந்த டவரோட லெங்க்த்து வந்து அதிகமாக இருக்குது. 21,196 கிலோமீட்டர்லாம் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நீளமாக இருக்கும்னு சொல்லிட்டு. செம்மையாக காற்றடிக்குது, அதனால் வந்து செவுத்துக்கு பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கேன், ஏன்னா உங்களுக்கு ஒன்றுமே கேட்காது. அப்புறம் மக்கள் கூட்டம் இன்றைக்கி அலையும் போது இது பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் பயங்கரமான கூட்டமாக இருக்குது.
கிறிஸ்துவ பிறப்புக்கு முன்னாடி 656 வருஷம் கட்ட ஸ்டார்ட் பண்ண இந்த வாட்ச் டவர் 1600வது வருஷம் தான் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. அதாவது 16வது நூற்றாண்டில் தான் வந்து கட்டி முடிச்சதா சொல்கிறாங்க. அதாவது கிறிஸ்துவ பிறப்புக்கு முன்னாடி 656 வருஷம் கட்ட ஸ்டார்ட் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா வந்து குய் ஹுவாங்குவாங் அப்படின்ற ஒரு அரசர் தான் வந்து இந்த டவரை கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மக்களை காப்பாற்றுறதுக்காக. நான் கடைசியாக சொல்லியிருப்பேன் டெரக்கோட்டா வீடியோவில் வந்து சைனா வந்து தனித்தனியாக இருந்துச்சு, டெரக்கோட்டாவில் கட்டின மண்ணை எல்லாத்தையும் ஒன்றிணைச்சி பண்ணாருன்னு சொல்லிட்டு. அப்போ ஒன்றிணைச்சி பண்ணுறப்போ வந்து டவராக இருந்துச்சாமா. அவர் தான் ஐடியா பண்ணி இதை ஃபுல்லாகவே வந்து சுவராக கட்டிடலாம், அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளை ஒன்றிணையத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய சுவரை வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஐடியா தாங்க அது. ஆக்சுவலாக அவர் கட்டப்பட ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து 2வது நூற்றாண்டில். அது எதனால் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கோலியா நாடோடிகள் இருக்காங்களே, அவங்க நிறையா அட்டாக் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க இந்த வாட்ச் டவரை. ஸோ வாட்ச் டவரை இருந்தால் நம்ம வந்து காப்பாற்ற முடியாது, பெருஞ்சுவராக கட்டினா தான் வந்து இவங்கள்ட்ட வந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்காரு. அதுவும் மங்கோலிய நாடோடிகள் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன நாடுகளும் வந்து இந்த ராஜ்யத்தை வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஐடியாவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதை மொத்தமாக கட்டி முடிக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கிட்ட ஆயிருக்காமா. பல லட்சம் பேரை வந்து அடிமைகளாக வச்சு தான் வந்து இந்த பெருஞ்சுவர் வந்து கட்டப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் இப்போயே என்னால் குளிர் தாங்க முடியல, அந்த காலத்துலலாம் இந்த குளிரில் இந்த பனியில் எப்படி வேலை பார்த்தாங்கன்னே தெரில. 2000 வருஷம் 22,000 கிலோமீட்டருக்கு மேலேனா யோசிச்சு பாருங்க. 22,000 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கே நம்மளுக்கு எத்தனை வருஷம் ஆகும் இப்போ உள்ள எக்யூப்மெண்ட் வச்சு. அந்த காலத்தில் இதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்கன்றதை யோசிச்சு பார்த்தாலே பிரமிப்பாக இருக்குங்க. அது பாட்டு போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக ஒரு அளவு தான் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க, அது ரெண்டு வரையும், அதுக்கு மேலே அலோவ் பண்ணல. அது மாதிரி போயிட்டுருக்கு பாருங்க. கொஞ்சம் இடத்துல சேதமாகிருக்கு, சேதமான இடங்களில் வந்து மக்களை அலோவ் பண்ணுறது கிடையாது. சேதம் ஆகாத பகுதியில் மக்கள் அலோவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக யூஸ் பண்ணது கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மலை பகுதியில் கிடச்ச கல்லெல்லாம் வச்சு தான் வந்து இந்த பெருஞ்சுவரை கட்டியிருக்காங்க. கல், மண், மரங்கள்லாம் வச்சு வந்து பயன்படுத்தினா சொல்கிறாங்க. மேலே ஏறி கட்டணும்ல, அதுக்கு எப்படி சைஸ் கரெக்டாக கட் பண்ணி செங்கக்கல் மாதிரி உருவாக்கி கட்டியிருக்காங்க பாருங்களேன். அந்த காலத்தில் அவங்கள தாக்க வரும் விரோதிகள் இருக்காங்களே, அவங்களுக்கு தெரியாமே வந்து இவ்வளோ பெருஞ்சுவரை இவ்வளோ நீளத்துக்கு வந்து கட்டினதாக சொல்கிறாங்க. இப்போ மலை பகுதிக்குள்ளே வெறும் மரங்களாக இருக்கும்ல, உள்ளே கட்டிட்டு அதுக்கப்புறம் மரத்தெல்லாம் வெட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே போதுங்க. இந்த பெருஞ்சுவரோட மேப் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நீளமாக இருக்குன்றது. அப்போ தான் உங்களுக்கு புரியும். சைனாவில் பாதி இடம் வந்து இந்த பெருஞ்சுவர் கவர் ஆகிருக்கு. அதாவது 2வதாக வந்து இந்த செவர்லாம் கட்டினார்ல குயின் ஷி ஹுவாங் இருக்கார்ல, ஸோ அவர் மக்கள்கிட்ட அதிகமாக டேக்ஸ் வாங்கி இந்த செவர்லாம் எழுப்பணும், உடனே பண்ணி ஆகணும் நம்ம மக்களை காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு அதிகம் வரிகள் வைத்து தான் வந்து இந்த சுவரை கட்டியிருக்காரு. அதனால தான் வந்து நம்ம ஊரில் வந்து டேக்ஸ்லாம் அதிகமாக வாங்குறாங்களோ நம்ம ஊரில் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு. அப்போ நல்ல விஷயம் தானே அதெல்லாம், நீங்கள் ஒத்துட்டு தான் ஆகணும் அதெல்லாம். ஸோ அந்த மண்ணை பார்த்திங்கன்னா வந்து இந்த செவத்தை கட்டிட்டு போயிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நிறையா டேமேஜ் ஆகி திரும்பவும் வந்து மக்கள் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து மிங் டைனாசிட்டி, மிங் ராஜ்யம் வந்து வந்ததுக்கப்புறம் இப்போ 1000லேருந்து 1600 அவங்களோட மிங் ராஜ்யம் வந்திருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க தான் முக்கியமாக எங்கெங்கெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு 8300 கிலோமீட்டருக்கு வந்து இந்த பெருஞ்சுவரை வந்து பராமரிப்பு பண்ணியிருக்காங்க. அதாவது உடஞ்ச சேதமான இடங்கள்லாம் வந்து சரி பண்ணியிருக்காங்க. 8850 கிலோமீட்டர். இங்கே பாருங்க எப்படி இருக்குது. இங்கே இது தான் வாட்ச் டவர், இங்கே தான் அட்டாக் பண்ணுறது. பா போயிட்டே இருக்குங்க. இங்கே வரல, இதெல்லாம் கல் தான், கல்லுக்கெல்லாம் இருக்கு. மண்ணு கல். இது நடக்கிறதுக்கு எனக்கு எப்படி இருக்கு, 1983 பார்த்தீங்கன்னா 3 பேர் இந்த 8500 கிலோமீட்டரையும் 17 மாதத்தில் நடந்து முடிச்சிருக்காங்க. 17 மாதம் பாருங்கள், நடக்கிறதுக்கு மட்டும் 17 மாதம். அப்படின்னா அந்த காலத்தில் எப்படி இதெல்லாம் கட்டியிருப்பாங்க, பல வருஷம் பல 1000 வருஷமாக இந்த இதெல்லாம் கட்டி
ஆச்சரியமாக இருக்குது, யோசனையே பண்ண முடியல. பா, பலாயிரம் வருஷம் இந்தந்த கிளைமேட்டு, இந்த மலைகள், காடு, என்ன மிருகம் வந்துச்சு இங்கே அடிக்க வந்துருப்பானுங்க, அவங்கள அடிக்கணும். எத்தனை பேர் இறந்துருப்பாங்க அந்த நேரத்தில். இந்த பொண்ணு பாங்க என்ன ஃபோட்டோ எடுக்குது. அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கவே முடியல, என்னால் கெஸ் பண்ணவே முடியல. மக்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து மேலே போயிட்டே இருக்காங்க, அவ்வளோ தூரம் போயிட்டுருக்காங்க. 8500 கிலோமீட்டர்னா சும்மாவா? இங்கே ஏறதுக்கே மக்களுக்கு நாக்கு தள்ளுது. நான் நின்று வீடியோ எடுத்துகிட்டே போகிறனால எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது, அந்தளவுக்கு தெரியல. பட் நான் நடக்கணும்னு நினச்சேன்னா நடப்பேன். 8500 கிலோமீட்டர் நம்ம சாதாரண விஷயம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த 8500 கிலோமீட்டரை என்னோட யார் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த 8500 கிலோமீட்டர் நடக்கலான் இருக்கேன். நானும் ஒரு கனவுல நேரில் தான் நடக்க முடியாது, கனவுலேயே நடப்போம். நீங்கள் நைட்டு கனவு வரப்போ கனவுல வந்து இந்த இடத்த நடக்கணும்னு சொல்லி நினச்சிக்கிறேன். கனவுல ஆரம்பித்து அடுத்து வேறு எங்கேயாவது வேறு கனவு வரும்போது அதை முடிச்சிடணும். ஸோ அந்த மாதிரி தான் நடக்கணும், வேறு வழி இல்லை. கனவில் தான் நடக்க முடியும் நம்மளால் 8500 கிலோமீட்டர்லாம். பிரமிப்பாக இருக்குங்க. அதனால தான் வந்து இந்த இடம் உலக அதிசயத்தில் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ தூரம் போகுதுன்னு? என்னால் எனக்கு கண்ணுக்கு தெரியாததையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அது மட்டும் போயிட்டே இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, மேலே போயிட்டே இருக்கு. எனக்கு என்ன அதிசயமாக இருக்குன்னா, இப்போது இங்கே வந்து நெட் ஒர்க் ஆகுது, 5G ஒர்க் ஆகுது. ஆச்சரியமாக இருக்குது. இங்கே சைனாவில் எல்லா இடத்துலையும் பக்காவாக சிக்னல் கிடைச்சது மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே ஏறி வந்ததுக்கே மக்கள்லாம் உட்காந்து சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இன்னமும் ஒன்றும் தெரியல. இன்றைக்கி மேலே ஏறி வந்தது நான் வந்து 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஏறி இருப்பேன். இந்த இடத்துக்கு வாங்க, ரொம்ப ஈஸி தான். சைனாவில் நீங்கள் எங்கே போனாலும் ஈஸியாக போகலாம், எதுக்கும் பயப்பட தேவையில்லை. கேபிள் கார் எடுத்து வந்துடுங்க. முடியலங்க. மேலே வந்துட்டேன் ஓலியா. என்னதான் இந்த நாட்டில் மக்கள் தொகை அதிகமாக இருந்தாலும், நம்ம ஊர்லேயும் தான் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. ஒரு குப்பை இருக்கான்னு பாருங்கள், இங்கே குப்பையே கிடையாது. நான் உண்மையை சொல்லணும்னா, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கும் அந்த பழக்கம் இருந்துச்சு, குப்பையை கீழே போடுறது. அதெல்லாம் வெளிநாட்டுக்கு போய் நிறைய இடங்கள்லாம் பார்க்கும்போது குப்பையை நான் எங்கேயுமே வந்து குப்பையை எடுத்து பாக்கெட்லாம் வச்சுப்பேன். எங்கேயாவது பார்த்தா தான் குப்பை தொட்டியை பார்த்தா தான் வச்சுருப்பேன். இல்லை என்னோட பேக்கெட் தான் வந்து குப்பை தொட்டியாக இருக்கும். ஸோ நம்மளும் இந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கணுங்க நம்ம இடத்தெல்லாம். எவ்வளோ அழகாக எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க மக்கள் பாருங்கள். ஒரு குப்பை கிடக்காது, அங்கே குப்பை கிடக்காது, எடுக்காமல் விட்டுருக்காங்க. அதை விட்டுருங்க, மற்ற இடத்துலாம் குப்பையில் வருங்க. ஸோ இதாங்க உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்காக சீன பெருஞ்சுவதை வந்து காமிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you, bye from Boni. Peace guys. அடுத்த வீடியோ பார்க்கலாம். நார்த் கொரியா போகணும்னு நினச்சா போகலாம். Bye.